தமிழகத்துல வர வர பாலியல் துன்புறுத்தல் கேசஸ் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. எல்லை மீறி ஒரு நாளைக்கு ஒரு பாலியல் வழக்காவது நம்ம நியூஸ்லயும் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அதான் இருக்கும். அப்படி என்ன இன்னைக்கு உண்டான பாலியல் வழக்குன்னு கேட்டீங்கன்னா, கேளம்பாக்கத்துல தனியா நின்ன வட இந்திய பெண்ணை ஒருத்தர் கடத்திட்டு போய் ரேப் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு? இப்ப அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எப்படி இது ஆச்சு, என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்படாடாவில இருந்து. கேளம்பாக்கத்துல தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கணும்னு வட இந்திய பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதாவது தன்னோட ஃப்ரெண்ட் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்கணும்னா இவங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வயசு தான் ஆகுது இந்த பொண்ணுக்கு. ஸோ ஆள் நடமாட்டமே இல்லாத இருந்த இடத்துல இவங்க மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அப்ப 60 வயசுல ஆட்டோக்காரர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்காதம்மா, இந்த ஏரியா ஒரு மாதிரி, என் வண்டியில ஏறிக்கோமா, நீ எங்க சொல்றியா அங்க போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணும் ஏறி இருக்கிறாங்க. அவங்க ஒரு லொக்கேஷன் சொல்றாங்க, இந்த இதுல போயிடுங்கன்னு. வட இந்திய பெண்ணுக்கு வழி தெரியாதனால ஆட்டோக்காரர் போற ரூட்ல பெருசா சந்தேகம் வரல. இருந்தாலும் லைவ் ஷேரிங் லொக்கேஷனை தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அமுச்சு விட்டுருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு இப்போ என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா, என்ன லொக்கேஷன் மாறி மாறி தப்பா போதே, என்னமோ தப்பா இருக்குன்னு உடனே அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதனை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனும் பாத்தீங்கன்னா லொகேஷன் படி சர்ச் பண்ணிட்டே வந்தாங்க. கரெக்டா கோயம்பேடுல பொண்ணோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. இப்ப அடுத்த கட்ட விசாரணையில தான் தெரிய வருது, ஒரு பொண்ணு ஒரு ஆட்டோக்காரரோட வந்து இறங்கி ஓன்னு அழுகுறாங்க. கடைசியில் அந்த ஆட்டோக்காரரை விசாரிச்சாதான் தெரியுது, யாரோ ஒரு ஆட்டோக்காரர் வந்து இந்த ஆட்டோல வந்து ஏறிக்கோன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்ட பெண் விசாரணையில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ட்விஸ்ட். கேளம்பாக்கத்துல இருந்து இறங்கின பெண்ணு எங்க வழி தெரியல அப்படிங்கறனால ஆட்டோக்காரரோட போயிருக்காங்க. இப்போ ஆட்டோ எந்த வழி போகுதுங்கிறது தெரியாம இவங்களும் போயிருக்காங்க. ஏதோ ஒரு இருட்டு சந்துல போனோடனே 2 பேர் லெஃப்ட் சைட்ல ஒருத்தவங்க ரைட் சைட்ல ஒருத்தவங்க ஏறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கத்தியா கழுத்துல வச்சு, இங்க பாரு நீ அசஞ்சா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கையில என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். கை கத்தில இருக்கு, மிச்ச கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. அந்த பொண்ணு அளவு கடந்த வழியில கத்திருக்கு. இருந்தாலும் வந்து இவங்க 2 பேருமே விடல. இப்படி இருக்கிற நேரத்துலதான் பாலியல் வன்முறை நடந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் நீ இதை வந்து யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னா அவ்வளவுதான் மிரட்டி அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா வேற ஆட்டோல அமுச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆட்டோக்காரன் தான் ஹெல்ப் பண்ணி இந்த போலீஸ் கிட்ட இந்த தகவல் எல்லாம் சொல்றாங்க. இதுல சோகம் என்னன்னா, அந்த பெண்ணிற்கு தமிழும் தெரியாது, வந்த இடமும் புதுசு அப்படிங்கறனால அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் இழக்கப்பட்டது. பொதுவாவே வட இந்தியாவில தானே இது நிறைய நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ சென்னையிலே இது அதிகமா நடந்துட்டு வருது அப்படிங்கிறது மிகவும் சோகமான ஒரு விஷயம்.